வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனைஸ் இயர்ஸ். ஸோ ஒரு ஈஸி வின் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் பிரிச்சுட்டாங்க. குர்ஜப்னீத், அன்ஷுல் கம்பூர், ஜேமி ஓவர்டன்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருந்தாங்க. பேட்டிங்ல சொதப்புன்னு சொதப்பி ஒரு மாதிரி ஒஸ்டான லூஸ். இது ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து கம்ப்ளீட்டா வந்து சொதப்பிட்டாங்க பேட்டர்ஸ். கேப்டன் ருத்துராஜ் தான் நான் வந்து இதுக்கு மெயினா பிளேம் பண்ணுவேன். நான் வர்றேன், என்னென்ன பாயிண்டர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். மேடி உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு, அதுக்கப்புறமா டீப் டைவ் பண்ணலாம். ஒரு 2 கேமை நம்ம வந்து ஓஜி சிஎஸ்கேஸ் பேக்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப டக்குன்னு நம்மால நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் சிஎஸ்கே கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய பிளண்டரா என்ன சொல்ல தெரியுமா? அகில் ஹுசைனே எடுத்தது. யாரா ரூல்ஸ் போட்டா லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு? நான் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி ரூல்ஸ் இருக்கான்னு கண்டிப்பா அகில் ஹுசைன் வந்து வைட்டலா இருந்திருப்பாரு. என்னென்ன இடத்துல வைட்டலா இருந்திருப்பாரு நான் சொல்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பத்ரிநாத் வந்து நீயா நான் எபிசோட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு கேமுக்காக நீ அந்த பையனை பாக்குற, பட் 14 கேம்ஸ்க்காக நான் பத்ரிநாத்தை பாக்குறேன்னு சொல்லி தோனி சொல்லியிருப்பாரு. இட்ஸ் அபவுட் ட்ரஸ்டிங் த பிளேயர்ஸ் ஆன் த டீம். அதுதான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். நீ இந்த ஒரு கேமுக்காக டாக்டிக்கலா பண்றேன்னு சொல்லிட்டு மேத்யூ ஷாட்டை இறக்கி நீ வந்து டிமெரிட் பண்ற. போன கேம் உனக்கு ஜெயிச்சு கொடுத்தது அகில் ஹுசைன் தான். வித் லெஃப்ட் ஹேண்டர் இந்த மிடில் உனக்கு இந்த மேத்யூ ஷாட் அடிச்ச என்ன ஒரு 2 6 அடிச்சு கிளியர் பண்ணி கொடுத்துப்பாரு எண்ட் ஓவர்ஸ்ல. உனக்கு லெஃப்ட் ஹேண்டரா வச்சு மிடில் ஓவர்ஸ்ல இது பண்ணிருப்பாரு. நீ ஸ்பின் எடுக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. அவர் ஸ்பின்னராகவே கன்சிடர் பண்ணுவாங்க. அவர் நல்லா டக்கு நிரக்கிருப்பாரு. நீ வைட்டெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள, இது எனக்கு இன்னொரு இது என்னன்னா, இவனுங்க வந்து மேட்சப்ல இப்படி கடந்து அழுகுறானுங்க. எனக்கு வேண்டாம், இன்னும் காண்டா இருக்கு. என்னன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு கேப்டன் கிடையாது, நான் ஒரு சைடு எதுவுமே எனக்கு தெரியாது, கிரிக்கெட்டோட இதுவே தெரியும். எனக்கு இருக்க அறிவு இவனுக்கு இல்லாத மாதிரி பண்றானுங்க. ஒரு மேட்சப் டெஃபினட்டா நான் அக்ரி பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டர் வந்தா ரைட் ஆர்ம் ஸ்பின் வந்து ஒரு மேட்சப்னா ஓகே. பட் நீங்க அந்த மேட்சப் எப்படி எடுப்ப? மற்ற டீம்ஸ் எல்லாம் நீ பாத்தீங்கன்னா மார்க்ரம் போட்டிருக்காரு, அப்புறம் ரோஸ்டன் சேஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி டீம்ல ஆல்ரெடி 11ல இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு பார்ட் டைம் பவுலர் மேக்ஸ்வெல், அந்த மாதிரி பார்ட் டைம் பவுலர் மார்க்ரம், அப்படி ஒரு பிளேயர் உன் 11ல இருக்கான்னா அவனுக்கு நீ ஒரு மேட்சப்பா கொடுக்கலாம். அவன் நீ அசுவர் போட வைக்கலாம், ஒரு கேம்பிள் எடுக்கலாம். இல்ல நான் வந்து இவனை வந்து நான் எடுக்க போறேன் கண்டிப்பா. இப்போ கிறிஸ் கெயில் வந்து அஸ்வின் வச்சு எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நான் ஒரு அவுட் அண்ட் அவுட் நீ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரியா? அண்ட் கம்ப்ளீட்லி அக்ரி. ஒரு ஜெயந்த் யாதவோ இப்ப யாருமே இல்ல சொல்றேன், ஜெயந்த் யாதவ் இல்ல அஸ்வின் மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கானுங்க, வாஷிங்டன் சுந்தர், அப்படி ஒரு கேம்பிள் எடுக்கிறியா? அதை கூட ஒத்துக்கிறேன். சம்பந்தமே இல்லாம மேத்யூ ஷாட் எப்படா ஃபிட் ஆவான்? அடே அவன் வந்து ஒரு பேட்ஸ்மேன்ரா, இவன் வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். ஏன்டா ரைட் ஆம் கை சுத்தி போடுவான்னு சொல்லி அவன் எடுத்து வரீங்க. இதுக்கு நீ ஆயுஷ் மாத்திரை வச்சே நீ ஓபன் பண்ணலாமே. ஆயுஷ் மாத்திரை ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் தான். லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானு கொஞ்சம். இது என்னடா எனக்கு இது வந்து என்ன இவங்களோட டெசிஷன்ஸ என்னால ஏத்துக்க எந்த மூலையில வச்சு நான் இதை அனலைஸ் பண்ணாலும் இது எங்கேயுமே உட்கார மாட்டேங்குது. அப்படி ஒரு டெசிஷன். எனக்கு காம்பினேஷனை உடைக்காதீங்கன்னா நம்ம இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கோம். 2 மேட்சா ஒரு காம்பினேஷன் ஆடுறானுங்க. சரி, கலீல் போயிட்டான், முகேஷ் சௌத்ரி லைக் டு லைக் ரீப்ளேஸ் பண்ணி சூப்பரா போட்டு போயிட்டான். 2 விக்கெட் எடுத்து பவர் பிளேல முடியும் போது 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான். 75 for 2. அதுவே நமக்கு போனஸ் தான். நான் அதுவே நினைச்சது பவர் பிளே போயிருச்சுன்னு நினைச்சேன். அதே நமக்கு போனஸ் தான். அதுக்கப்புறம் சொதப்பிட்டாங்கடா. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் மேத்யூ ஷாட் பேட்டிங்ல தான்டா நமக்கு, பவுலிங்ல நம்ம செஞ்சதை விட பேட்டிங்ல செஞ்சுட்டான். 30 பால் ஆடி 34 ரன். உனக்கு இன்னும் அதை நான் உனக்கு கிளியர் கட்டா சொல்லணும்னா, இது வந்து ஹைலெவலா பார்த்தா தெரியாது. பவர் பிளேல ஆடி இருக்காங்க 1 to 6 overs 76 for 3. ஓகேவா? ரன் ரேட் வந்து 12.66. டெத்ல ஆடி இருக்காங்க 16.20, 16 to 20ல 43 for 3, உனக்கு 8.6. ஸோ அது கூட ஓகேன்னு வச்சுக்கோ. டெத்ல கூட நான் விட்டுருவேன், ஏன்னா உனக்கு பயங்கர எக்ஸிபிஷன் ஆஃப் பவுலிங். அவங்க சூப்பரா போட்டாங்க. கிரெடிட் டு எஸ்ஆர்எஸ் பவுலர்ஸ். எங்க இவங்க மேட்சை விட்டாங்கன்னா ஓவர் 7 to 15ல 65 for 2 தான் அடிச்சிருக்காங்க. ரன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 7.2. 7.2 சேசிங் முடிச்சிடறேன். 10 ஓவர்ல 110 அடிச்சாங்க. 10 ஓவர்ல க்ளோஸ் டு 110 அடிச்சிருக்காங்க. அப்படி அடிச்சுமே வந்து தோத்துருக்காங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பிளண்டர். நீ சொல்றது ஆன் டாப் ஆஃப் சொல்றேன். இதுவே வந்து அகில் ஹுசைன் மேல கை வச்சிங்க, ஓகே. இந்த டைம்ல ஜடேஜா இப்படி போட்டிருந்தா, ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் எடுப்பீங்களா? ஒரு இந்தியன் காமோடிட்டின்னு சொல்றீங்க, எடுப்பீங்களா? இல்ல. நீ அந்த ஸ்டஃப் பார்க்கணும், அந்த பிளேயரோட சரக்க பார்க்கணும். நீ வந்து அந்த பிளேயர் எப்படி போடுவாரு, என்ன உனக்கு ஃபீல்டிங்க்கு கொடுப்பாரு, பேட்டிங்கு கொடுப்பாரு, பவுலிங் கொடுப்பாரு. இந்த டைம்ல ஓவர்டனோட அகில் ஹுசைன் இருந்திருந்தானா கேம் முடிச்சு கொடுத்துருப்பாரு. உனக்கு அந்த 360 டிகிரி சார்ட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரே மாதிரி போடுறாங்க, ஒரே மாதிரி ஆடுவாங்க. என்ன வீல மட்டும் வர்றதுக்கு நீங்க என்ன ரிக்கி பண்ணினாடா?
ஒரு பின்னாடி 360 ஷார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த தாட் ப்ராசஸே இல்ல. டூபியா நிக்கிறாரு, எனக்கு பால் வரும், லாங் லீவர் வச்சு நான் கிளியர் பண்றதுனால கரெக்டா பாலை வந்து இன்டு த பாடி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பிளான் தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. வருண் ஆரனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். தலைவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. பிரஃபுல் ஹிஞ்சே மேல அவங்க ட்ரஸ்ட் வச்சு பண்ணாங்க. புரியுதா உனக்கு? ஒரு டீம் வந்து ஒரு யங்ஸ்டர் மேல ட்ரஸ்ட் பண்ணி பண்ணா யாருனே தெரியாது. பிரஃபுல் ஹிஞ்சே யாரும் தெரியாது, சக்கிப் ஹசனா யாரும் தெரியாது. பட் அந்த மேல பிளேயர் மேல ட்ரஸ்ட் வச்சு அவங்களோட டெலிவரி பண்ணாங்க. நம்ம பவுலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். பேட்டர்ஸ் நீட்ஸ் டு ஸ்டெப் அப். மாப்பிள்ள இப்போ இதுல வந்து அவனுங்களும் எக்கச்சக்கத்தனம் பண்ணானுங்க. ஆனா இப்ப நீ எஸ்ஆர்எச்சோட பவுலிங் கிட்ட பாரு, பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுது. பிரஃபுல் இங்கே, ஷாக்குல் ஹமீது, இஷான் மலிங்கா, திடீர்னு ரியல் மலிங்கா மாதிரி ரிவர்ஸ் பவுலிங் ஸ்விங். போட்டுட்டு இருக்காரு. ஆமா, ரியல் லசித் மலிங்கா மாதிரி bowling போட்டுட்டு இருக்காரு இஷான் மலிங்கா. இது வரைக்கும் அந்த ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உன்னத்கட் கூட இருந்த மலிங்காவாடா இது. இவனுங்க இந்த சின்ன பசங்க கூட போடும்போது பயங்கர லீத்தலா தெரியுறாரு. லீத்தலா இருக்கு. சிவன்குமார் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு நமக்கு ஆக்சுவலி நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சுரா. அவனுங்க லிவிங்ஸ்டனை போட்டு ஆடி சொதப்பி, லிவிங்ஸ்டனையும் விட்டு, லிவிங்ஸ்டனும் அட்டர் ஃபெயிலியர், அட்டர் ஃபிளாப். அது போக தில்ஷன் மதுஷங்காவும் உள்ள வர முடியாம ஒரு பவுலரும் ஷாட்டு. இதுக்கு இவ்வளவு மேல பிரச்சனை. என்ன? நான் நினைச்சேன் சொதப்பிட்டானுங்க, சொதப்பிட்டானுங்கன்னு நினைச்சேன். என்னடா இது, அதுதான் Wasted ஆனா. இதோட இன்னொன்னு என்னன்னா, இது இப்போ பேட்டிங் ஆர்டர்லயுமே நிறைய கொலாப்ஸ் பண்ணிட்டானுங்க. சர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்து சர்ஃப்ராஸ் கானால ஒரு ஸ்பின்னை ஹிட் பண்ண முடியல என்னால. எனக்கு இந்த இந்த மேட்சோட அவுட்கம் என்னன்னா, சர்ஃப்ராஸ் கான் இஸ் ஓகே, எப்படின்னா ஒரு ராம் ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறாரு. பட் ஆனா ஒரு பேசர்ஸ்க்கு எதிரான ஒரு ராம் ஷாட்ஸ் ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸ் அவரால் டேக் டவுனே பண்ண முடியல. அதுதான் ஒரு பிரச்சனை. ஸ்பின்னர்ஸ் டேக் டவுன் பண்றது பிரபுல்ஸும் டூபேவை போய் 15வது 16 வரைக்கும் வச்சுட்டாங்க. அதுதான் மாப்ள. சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ சர்ஃப்ராஸ் சொன்னதும் ஞாபகம் வருது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். நீ தான் சொன்ன அந்த பாயிண்ட். இப்ப சர்ஃப்ராஸ் கானோட என்ட்ரி பாயிண்ட் பவர் பிளேக்குள்ள இருந்தா மட்டும் தான் அவரால் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீ சர்ஃப்ராஸ் கான இம்பாக்ட்ல வச்சுட்டு பிரசாந்த் வீர் மாதிரி ஒரு பிளேயரை நீ வச்சிருந்தனா டீம்ல உனக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிரவுண்ட்ல உனக்கு வந்து 360 டிகிரி அவரால் ஆட முடியும். அவர் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்கூப் ஆட முடியும். கொஞ்சம் ஒரு மாதிரி பாலை வந்து லைக் தேர்ட் மேன் மேல அடிக்கிறதுன்னு பண்ணுவாங்க. சிவம் துபேவும் ஓவர் டர்னும் வந்து எனக்கு எப்படா பால் ஸ்லாட்ல வரும், நான் வந்து டாங் பண்ணி அடிப்பேனே பாக்குறாரு. பாலை கொஞ்சம் பேஸ் எடுத்துட்டு அவங்க ரிவர்ஸ் ஸ்விங்கும் போடுறப்போ பால் பவரே போக மாட்டேங்குது. இது ஒரு சின்னசாமி கிரவுண்டோ வந்து கொல்கத்தா கிரவுண்டோ கிடையாது அடிச்சவன பறக்கிறதுக்கு. ஸோ அந்த பேஸ கரெக்டா யூஸ் பண்ணாங்க. இன் பிட்வீன் கிளாசன் வந்து நிறைய டபுள் ஒன்னாரு. இவங்க டபுளே ஓட மாட்டாங்க. ஓடுறாங்க சிவம் துபே ஓடி 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 அங்க போய் நின்றுறாரு. ஸோ அந்த டபுள் அடிக்காதது, அந்த இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் யூஸ் பண்ணணும். யார் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்த் இருக்காருல்ல, அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸ்ரீகாந்த் யூஸ்வலி எம்எஸ் வந்து டேட்டா பிலீவ் பண்ண மாட்டாங்க. டேட்டா இஸ் டேட்டா. ஹி பிலீவ் ஒன்லி இன் மேன் and he believes only in the power of the play. like அந்த ஒரு பிளேயருக்கு ஸ்டஃப் இருக்கான்னு தான் பாப்பாரு. பட் டேட்டா டிரைவனா ரொம்ப போகக்கூடாது மாப்ள. தப்புடா. நான் தான் சொல்றேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. ஜடேஜா எல்லாம் விட்டுருப்பீங்களா, விட மாட்டீங்களா? அப்படியே அக்யூலேஷன் பண்ணுவீங்க. அதுதான் ஒரே கேள்வி. $1 million கொஸ்டின். காம்பினேஷன் இது வந்து ஒரு பிரெயின் ஃபேட் மொமெண்ட் மாதிரி. பிளண்டர் நோ பிரெயின். அது யாருமே பண்ண மாட்டாங்கடா. எதுக்குடா பண்றீங்கிற மாதிரி இருக்கு. அழகா காம்பினேஷன் செட்டா இருக்கு. இதே காம்பினேஷன் ஆட வேண்டிய. இன்னைக்கு அந்த காம்பினேஷன் மாத்திரம் அடி. உனக்கு பவுலிங்ல எனக்கு கேட்டா மேத்யூ ஷாட் ஒரு ஆளை மட்டும் தான் தோத்தோம். ஆனா மேத்யூ ஷாட்டை நான் குறையே சொல்ல மாட்டேன். அவங்கள உள்ள கொண்டு வந்தாங்க பாத்தியா, மேனேஜ்மெண்ட்டும் கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் கேப்டன், அவங்க மேல தப்பு. என்ன கேட்டா மேத்யூ ஷாட் மேல கொலையே இல்ல. மேத்யூ ஷாட் அவர் பண்றதுதான். அவருக்கு 3 ஓவர் கொடுத்தானுங்க. அதான் அதுக்கு நீ நான் ஒரு கேப்டன் இருந்தா ஆயுஷ் மாத்திரேவை நான் வந்து 11ல ஆடிட்டு சிவம் தூபேவை நான் இம்பாக்ட்ல ஆடிடுவேன். இல்ல வேற யாரையாவது இம்பாக்ட்ல போட்டுட்டு. ஏன்னா அவர் கேட்சும் பிடிக்க மாட்டாரு. என்ன பண்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆயுஷ் மாத்திரை நம்பி இந்தாடா நீ 2 ஓவர் 3 ஓவர் நீ போடு, ஒரு கேம்பிள் எடுத்து பார்ப்போம், அடிச்சா பாத்துக்கலாம், விக்கெட் விழுந்தா நமக்கு லாபம் அப்படிங்கிற கேம்பிள் நான் வந்து ஆயுஷ் மாத்திரை வச்சு எடுத்திருப்பேன். அவர் 1 ஓவர் 2 ஓவர் தள்ளிட்டாருன்னா இல்ல விக்கெட் விழுந்தா சந்தோஷம். இல்லைன்னா நான் திரும்ப அகில் ஹுசேன் வச்சு ஆட வைக்கலாம். இவங்க அவரே பண்ணாம மேத்யூ ஷாட்டை போய் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டா. அதான் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த பேட்டிங் டிஸ்கஷன் பண்றதுனால நீ யோசிச்சு பாரு. நம்ம சிஎஸ்கே பேட்டிங் சஞ்சு சாம்சன் டாப் ஆர்டர் பேட்டர், ருத்ராஜ் கேக்வா டாப் ஆர்டர் பேட்டர், ஆயுஷ் மாத்ரே டாப் ஆர்டர் பேட்டர், சர்ஃப்ராஸ் கான் டாப் ஆர்டர் பேட்டர், மேத்யூ ஷா டாப் ஆர்டர் பேட்டர். எந்த டீம்லயாவது டாப் 5 பேட்டர் வந்து ஓப்பனிங் ஆடுற மாதிரி பாத்திருக்கியா? இந்த மாதிரி டீம் இருந்ததுன்னா இது வந்து ஓகே. ஆயுஷ் மாத்திரை வரைக்கும் ஓகே. இந்த இப்பயும் அப்படிதான் சொல்றேன். சர்ஃப்ராஸ் கான நீங்க இம்பாக்ட வச்சுக்கிட்டு நீங்க வைட்டலா யூஸ் பண்ணீங்கன்னா பிரேவிஸோட என்ட்ரி பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சோ 5 டாப் ஆர்டர் பேட்டர் வச்சுக்கிட்டா உங்களால என்ன பண்ண முடியும்? டாப் ஆர்டர் பேட்டரோட ஸ்ட்ரென்த் என்ன? பவர் பிளே கிளியர் பண்றது. அவங்க மிடில் ஓவர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? இதுதான் நடக்கும். மேத்யூ ஷாட்டுக்கு வந்து பால் பவுன்ஸே வரல. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் உனக்கு பால் பேட்டுக்கு வரணும், பவுன்ஸ் வந்து இடுப்புக்கு மேல வரணும். ஆனா அவங்க நல்ல முறுக்கு பிழிஞ்சு வெறும் யாக்கஸ் மட்டும் போட்டு லாங் லிவர்ஸ் யூஸ் பண்ண முடியல. சிம்பிளா அட்டாக் பண்ணிட்டாங்க. நீங்க 1 டைமென்ஷனலா பேட்டிங் வச்சிருந்தனா உன்னால 1 டைமென்ஷனலா பேட்டிங் ஆட முடியும். சேஸ் யூஸ் பண்ண முடியாது. 7 வருஷம் ஆச்சான் 175+ சேஸ் பண்ணி. 2020க்கு அப்புறமா 175+ சேஸ் பண்ணது 2 வாட்டி தான். என்ன கேட்டா தப்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. அந்த ஒரு மாதிரி விக்கெட் எடுத்து அந்த டிராவிஸ் ஹெட்டும் இஷான் கிஷான் அபிஷேக் சர்மா இருந்து அபிஷேக் சர்மா
பவர் பிளேல விக்கெட் எல்லாம் விடாம நான் எனக்கு 220 நினைச்சிட்டேன். 75 ஃபார் 0 இருக்கும் போதே 5.4 வரைக்கும் 75 ஃபார் 75.0. அதுக்கப்புறம் 5th பால் ஒரு விக்கெட், 6th பால் ஒரு விக்கெட், 75 ஃபார் 2ன்னு கொஞ்சம் டீசெண்டா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இருந்தாங்க கண்டிப்பா 220 230 போயிருக்கும். இவனுங்க சான்ஸே கிடையாதுடா. எனக்கு கேட்டா அவங்க அழகா பேட்டிங்கே ஆட்டு போயிடலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஆடிடலாம். எதுக்கு இப்போ சேசிங் மட்டும் பண்றாங்க. பினிஷிங்கே நான் லாஸ்ட் டைம் பேசினேன் பத்தியா, ரிவ்யூல நான் கேட்டேன். பினிஷிங் வந்து ஒரு மாதிரி லேக்கிங்கா இருக்கு சிஎஸ்கே கிட்ட. இவங்க அதை வந்து ஒர்க் பண்ணணும், யாராவது ஒரு டெசிக்னேட்டட் பினிஷர் தூபே ஆடணும். மேபி கார்த்திக் சர்மா கூட கார்த்திக் சர்மா கூட ட்ரை. ஏன்னா தூபேவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு மிடில் ஓவர் தேவைப்படும். ஸ்பின்னிட்டர் வந்து தூபே அப்ப இறக்கிடணும். பிரசாந்த் வீர தூபே ஆடலாம்டா. வச்சு கண்ணை பிரசாந்த் முடிச்சு வீரு பிரசாந்த் வீர இல்லைன்னா ட்ரை கார்த்திக் பண்ணு. சர்மா கூட நான் ஆடுவேன். ஆமா, இல்ல நான் பிரசாந்த் பேர் தான் போவேன். ஏன்னா உனக்கு வந்து கார்த்திக் சர்மாவோட பிரசாந்த் பேர் ஏன் போவேன்னா, உனக்கு பிரசாந்த் பேர் வந்து ஹில் கிவ் யூ த 360 டிகிரி ஷாட். உனக்கு வந்து நான் அகைன் ஏன் மென்ஷன் பண்றேன், உனக்கு ஷார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றவங்க தான் மேட்ச் வின் பண்ணுவாங்க. எல்லாருமே தெரியும், எல்லாருமே வந்து இது 10 டீமும் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஆஃப் சைட்ல வந்து யார்கர் ஷூவை வச்சுக்கிட்டு அந்த யார்கர் லென்த் போடணும்னு சொல்லிட்டு 100 பால் 120 பால் போடுவான், 200 பால் கூட போடுவான். அவ்வளவு பாலும் போடுறவனுக்கு அவனுக்கு பிராக்டிஸ் வந்திருக்கும். ஸோ நமக்கு இது ஒண்ணுதான் போட முடியும், கொஞ்சம் ஸ்டார்ட்ல வச்சா அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி போவோம். அப்ப என்ன பண்ண முடியும், நீ ஷார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஷார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற பிளேயர் தான் வேணும். கண் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சிவம் துபாயில படுத்துக்கலாம், பின்னாடி 6 அடிக்க முடியாது. அவர் அடிக்க போற ஒரே ஷாட்டு திருப்பி தூக்கி தான் அடிக்க முடியும். ஒன்லி ரெவிஸ் கேன் டூ த ஃபேக்டர். பட் ரெவிஸ் நீங்க என்ட்ரி பாயிண்ட் சீக்கிரம் இறக்கிட்டீங்கன்னா அவர் எக்ஸ்டெண்டடா எவ்வளவு நாள் ஆடுறது வந்து கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் அவரோட விக்கெட் ஆப்போனண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால யூ நீட் சம்மன் டு ஸ்டெப் அப். ஐ firmly believe நீங்க வந்து ஆல்மோஸ்ட் டாக்கிள் கேம்ல தான் இருக்கீங்க. பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் காம்பினேஷன்ஸ். பேட்லி இன் பிரசாந்த் இன் தி மிடில். சிம்பிள். கரெக்ட் மாப்பிள. இது நான் ஆக்சுவலி நான் ஒரு கோச். நான் இந்த இந்த 20 ஓவரை வந்து நான் எப்படி நான் இந்த ஃபுல் இன்னிங்ஸ் பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்னா, சாம்சன், ருத்ராஜ், ஆயுஷ் மாத்ரே இவங்க 3 பேருக்கு தான் நான் பவர் பிளே மட்டுமே நான் கொடுப்பேன். அதுல சாம்சன் வந்து ஃபுல்லா டிரைவ் ஆடி எவ்வளவு ரன் வருது, ஒரு மாதிரி செக்யூர்ட் ரன் வரணும். ருத்ராஜ் வந்து ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல இன்டென்டோட ஆடணும் கண்டிப்பா, ரொம்பலாம் டிஃபென்ஸ் ஆட முடியாது. யாராவது விக்கெட் விழுந்துட்டாங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து அந்த விக்கெட் விழுன்னு வேண்டிட்டு இருக்கேன். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே தான் அடிக்கிறான். நீ எல்லா மேட்ச்லயுமே உனக்கு பவர் பிளே பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே தான் அடிச்சு கொடுத்துருக்கான் உனக்கு. டிசி மேட்ச்லயுமே கரெக்ட். சாம்சங் 100 அடிச்சாலும் பவர் பிளே யார் அதிகமா ரன் அடிச்சான்னு பார்த்தா ஆயுஷ் மாத்ரே. சோ ஆயுஷ் மாத்ரே உள்ள வந்தாதான் அப்புறம் அவங்க 3 பேர் மட்டும் பவர் பிளேல வந்து ஓன் பண்ணிக்கலாம். இது போக நான் எப்படி கொண்டு போவேன்னா, தூபே, பிரவிஸ் அவங்க 2 பேரும் அந்த மிடில் ஓவர்ஸ் 7 to 16 வரைக்கும் இவங்க 2 பேருமே ஆடணும். ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் அவரு கொஞ்சம் இது பண்ணணும். அண்ட் டு பி அவங்க அக்கம்பெனி பார்ட்னர் பண்றது தூபே அண்ட் பிரவிஸ். அவங்க 2 பேரும் மோஸ்ட் ஆஃப் தி ஓவர்ஸ் கொடுக்கணும். 16 ஓவர் வரைக்கும் இவங்க ஆடிட்டு பினிஷிங்ல இவங்க 2 பேரும் யாராவது ஒரு ஆளு, ஆர்எல்ஸ் பிரசாந்த் வீரோ இல்லனா கார்த்திக் சர்மாவோ, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டெசிக்னேட்டட் டெத் ஓவர் பினிஷர் வேணும் கண்டிப்பா. அப்படி ஒரு பிளேயர் வேணும். ஏன்னா மில்லர் மாதிரிலாம் ஒரு பிளேயரை நான் இடத்துல மிஸ் பண்றேன்டா. ஏன்னா அவரோட வேல்யூ வந்து அந்த இடத்துல கரெக்டா கண்டிப்பா நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் தான் ஆக்ஷன் நம்ம பார்த்துருக்கணும். ஆக்ஷன்ல நீங்க சின்ன பசங்களா போன எடுத்துக்கீங்க, பட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க ரோல் கேட்கணும். சர்ஃப்ராஸ் வந்து எனக்கு ஸ்பின் எல்லாம் ஹிட் பண்ற அந்த 7 8 9 10 இந்த ஓவருக்குலாம் சர்ஃப்ராஸ் செட் ஆக மாட்டாங்க எனக்கு. நான் ஒரு பிளேயிங் லெவன் அப்படியே படிச்சிடறேன். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிளேயிங் லெவன் படிச்சா இன்னும் ஆடியன்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ தட் நீங்களும் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும், ஐ ஸ்டார்ட் வித் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட். நம்பர் 3 ஆயுஷ் மாத்ரே. நம்பர் 4 பிரவிஸ். நம்பர் 5 சிவம் துபே. நம்பர் 6 பிரசாந்த் வீர். நம்பர் 7 ஜேமி ஓட்டன். நம்பர் 8 அகிலேஷ். உனக்கு நம்பர் 4ல இருந்து உனக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும். நம்பர் 9 அன்சுல் கம்போஸ். நம்பர் 10 நூர் அகமது. நம்பர் 11 வந்து இவரு முகேஷ் சௌத்ரியோ இல்ல ராமகிருஷ்ணா கோஷோ வச்சுப்பேன் பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன்ஸ். இப்போதைக்கு முகேஷ் சௌத்ரி போலாம். இம்பாக்ட்ல சர்ஃப்ராஸ் வச்சுப்பேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி உனக்கு தாட் ப்ராசஸ் இருக்கப்போ உனக்கு கிளியரா இருக்கும் பிளான். சோ இம்பாக்ட்ல வந்து நான் வந்து இவரும் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் வந்து மேத்யூ ஷாட் எடுக்கல. மேட்ச் ஷாட் எடுத்துட்டேன். அதான் போன டீமோட போன மேட்ச் ஆடின அதே காம்பினேஷன் தான். யாருக்கு சர்ஃப்ராஸும் பிரசாந்த் உள்ள போட்டிருக்கேன். பிரசாந்த் உள்ள போட்டேன், அவ்வளவுதான். சிம்பிள். நான் போட்டுட்டேன்னா எனக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து நான் வந்து இந்த மாதிரி பவுலர்ஸ் யாரா வேணுமோ தேவைக்கேற்ற மாதிரி, லைக் முகேஷ் சௌத்ரியோ ராமகிருஷ்ணா கோச்சோ தேவைக்கேற்ற மாதிரி. பட் முகேஷ் சௌத்ரியா மோஸ்டா வருவாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன்னா உனக்கு நம்பர் 4ல இருந்து நம்பர் 5 வரைக்கும், நம்பர் 7 வரைக்கும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். நான் அகிலேஷன் நல்ல பேட்டிங் ஆடுற பேர்டா. த்ரூ அவுட் லீக் 200 விக்கெட் எடுத்திருக்காருடா. தில்லுக்கு துட்டுன்னு சொல்லிட்டு bowling பண்றவரா. ஹிட்டர் வேறடா, ஒரு ஹிட்டர் வேறடா. வெஸ்ட் இண்டியன் ஹிட்டர். இன்னைக்கு வெஸ்ட் இண்டியன் ஹிட்டருக்கு அந்த பவர்லாம் பயங்கரமா இருக்கும். பட்டாலே பளிச்சுன்னு போகும். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து ஒன்னும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு நான் கொஸ்டின் நான் உன்கிட்ட கேட்கறேன்னு நினைக்கிறேன். நீ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப சப்போர்ட் பண்ற. எனக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஓகே பிளே, ஒரு நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அதை தாண்டி அவர்கிட்ட நான் பெருசா ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி
இந்த மாதிரி ஒரு லெகசி டீமை இல்ல வந்து நீ 10 வருஷம் 15 வருஷம் கேரி பண்றதுக்கான ஸ்டஃப் இருக்கான்னு கேட்டா, என்ன கேட்டா நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் டைம். லாஸ்ட் சீசனுமே நான் பாத்துட்டேன், ஒரு 3 4 மேட்ச் ஆடினாரு. அதுக்கு முன்னாடியுமே இவ்வளவு இது பண்ணாரு, இப்பவும் இது பண்ணிட்டு இருக்காரு. பல எக்கச்சக்க மேட்சஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. இப்போ ஐ டோன்ட் நீட் டு கம்பேர் வித் அதர் அதர் கேப்டன்ஸ். நீ ரஜத் பட்டிதார்லாம் கம்பேர் ஸ்ரேயஸ் பண்ணீங்கன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜத் பட்டிதார்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா, அவங்க டே ஒன்ல இருந்து பயங்கர இன்வால்மெண்டா இருக்காங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல. ஈவன் இஷான் கிஷான் கூட ஒரு டீம் அடி வாங்கும் போது படக்குன்னு ஒரு அப்படியே ஒரு பவுலிங் யூனிட்டே டாப்பிள் பண்ணிட்டாரு. வேற ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலிங் கொண்டு வந்து தாட் ப்ராசஸ். ஒண்ணு பண்றாங்க. நீ என்னதான் பண்றங்கிற மாதிரி என்ன கேக்குறேன். வெளியில இருந்து நம்ம இவ்வளவு கத்துன்னு கத்திட்டு இருக்கோம், நீ உள்ள இருந்து என்னதான் பண்ற ஒண்ணுமே நல்லா. இது வந்து நான் அவரோட கேப்டன்சி மேல இந்த குறைய பேட்டிங் ஆடலாம் அது ஓகே. ஏன் நான் அவரோட கேப்டன்சி மேல நான் இந்த பார்ட்டிகுலர் பாயிண்ட் நான் வைக்கிறேன்னா, நீ நல்லா பாத்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பிக் ஆஃப் த பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் இன்னைக்கு ஓகேவா. ஓவர்டன். அன்சுல் கம்போஜ் ஓவர்டன் 2 பேருமே பிக் ஆஃப் த பவுலர்ஸ். 3 விக்கெட் எடுத்தாங்க, சூப்பரா போட்டுருந்தாங்க. அன்சுல் கம்போஜுக்கு ஓவரே முடிக்கல. யாராவது நோட் பண்ணீங்களா அதை? 3 ஓவர் தான் போட்டாரு. எப்படி கரெக்ட். பிக் ஆஃப் த பவுலர்ல ஒரு ஆளை எப்படி நீ ஓவர் முடிக்காம இருப்ப? இது எங்க தப்பு பண்ணாங்கன்னா, 14வது ஓவர் நீ 100 அகமது கொடுத்துருக்கே கொடுத்தாங்க. தேவையில்ல. அதே மாதிரி கரெக்ட். கிளாசன் ஸ்ட்ரைக்ல இருக்கான். கிளாசன் வந்து ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர். ரஜத் பட்டிதர், கிளாசன், தூபே, இப்ப ஆக்சுவலி சிவன் குமார் நல்லா போட்டான். ஆனா அவனுக்கே ஒரு ஓவர் மிச்சம் இருக்கு. ஏன்னா தூபே ஆள் ஆடிட்டு இல்ல, இருக்கான். அதனால போடுறதுக்காக அவனுக்கு ஆள் ஓவர் இல்ல. கொடுக்கல. இவங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இதுல மேட்ச் அப்ப பாக்கணும். நீ அங்க வந்துட்டு கிளாஸ் இருக்கும்போது அதே அரௌண்ட் ஸ்டம்ப்ஸ் வந்து நீ போட்டுட்டே இருக்க. அங்க ஒரு 12 ரனோ 15 ரனோ பெருசா அடிக்கல, ஆனா 15 ரன் கிட்ட வந்துச்சு. அதுவே வேஸ்ட் தான். அந்த இடத்துல நீ அன்சுல் கம்போஜுக்கு வந்திருக்கணும். 16 18 20 அன்சுல் கம்போஜ் போட்டிருக்கணும். 3 ஓவர் வச்சிருந்தாங்க, அதுக்கு தான் அங்க அத ஒரு மிஸ். அந்த மாதிரி கேப்டன்சி பிளண்டர்ஸ்ரா, எக்கச்சக்க பிளண்டர்ஸ்ரா இவங்க. ஆக்சுவலி இல்ல, இந்த அதான் கொஸ்டின் சொல்றேனே. நல்லதா பண்ணாங்க. ஆனா ஏன்னா ஜேமி ஓட்டனுக்கு 2வது ஓவர்லாம் கரெக்டா விக்கெட் தேவைப்படும் போது ஜேமி ஓட்டனுக்கு ஓவர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெய்ட் ஆஃப் ஆச்சு. நிதிஷ்குமார் அதுதான், ரெட்டியோட விக்கெட் ஆகட்டும், அந்த மாதிரி நல்லதான் ஆச்சு. பட் ஆனா ஸ்டில் வந்து கேப்டன்சி வந்து வேஸ்ட், சுத்த வேஸ்ட். அதுதான். அவர் வந்து கொஞ்சம் இன்னும் நான் சரி ஓகே, நீ என்ன பண்ணுவ? நான் உன்கிட்ட இந்த கொஸ்டின் உன்கிட்ட, நீ வந்து அவர் நீ உனக்கு ஃபேவரட்னு சொல்லியிருக்கேன் நானே, நீ கேட்டீங்க. நான் சோ நீ என்ன பண்ணுவ? நான் வந்து ருத்ராஜோட ஃபேவரட்னா என்ன சொல்றேன்னா, அவர் வந்து கிரிக்கெட்டிங் பிரெயின்லாம் கிடையாது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த டீம் அப்படின்றப்ப வந்து பெருசா எதுவும் பண்ணல. பட் பேட்டரா பார்த்தா பயங்கர கான்பிடன்ஸ் இருக்கு, அந்த காம் மைண்டட் இருக்கு. பட் இப்ப நான் பாக்குறப்ப என்னன்னா, நிறைய டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சா போறாரு. அந்த டேட்டா ட்ரிவன் அப்ரோச் வந்து உன் ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்திருக்கும்னு நான் வந்து அசியூம் பண்றேன்னா, எம்எஸ் வந்து கொடுத்துருப்பாரு, இட்ஸ் யுவர் டீம், யூ ஹேவ் டு ஓன்னு சொல்லிட்டு. சோ அவர் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் டேட்டான்னு சொல்லிட்டு போறாரு. பட் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் த்ரூ அவுட் தேர் எப்படி இருந்திருக்கு, லைக் நீ அப்படின்னு கூட கிடையாது. நீ டேட்டா ட்ரிவனா போனாலும் ஜெயிக்க முடியாது மாப்ள. யூ கேன் வின் மேட்சஸ் பட் யூ கான் வின் சாம்பியன்ஷிப். See, you have to trust players. You have to produce players. நீ ரைட் எக்ஸாம்பிள் வாட்சன், யூ கேன் கெட் எனி எக்ஸாம்பிள். நீ குருணால் பாண்டியாக்கு தைரியமா எப்படி கொடுக்குறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் தானே, எவனா பயப்படுறானால? வெங்கடேஷ் ஐயர் இந்த ஹெல்மெட் மேட்ச் போடாம அப்லாம் அடிக்காங்க. பார்க்கவே கூடாதுடா. ஃபர்ஸ்ட் ஸோ மேட்ச் அப், ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஸ்கில்டு பிளேயர்ஸ் கிட்ட மேட்ச் பார்க்க கூடாது. நீ ஒரு சின்ன யங்ஸ்டர் யோசிக்கிற, இப்ப அஷ்டு எதுக்கு எடுத்தாங்க? ஓகே, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க எடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் வந்து ஸ்கில்டு பிளேயர்ஸ் வரல. இந்த மாதிரி கை தேர்ந்து போட்ட பவுலர் அதாவது த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்க போனாலும் நியூ பால் எடுத்து தைரியமா போடக்கூடிய ஆளு. பாட்டா பிச் ஆகட்டும், ஐஎல் T20 ஆகட்டும், அந்த மாதிரி போடுற ஒரு பவுலரை நீ இந்த மாதிரி வந்து நெகோசியேட் பண்ணக்கூடாது. இப்ப நீ வந்து ஒரு யங்ஸ்டர் பண்றியா, பிரச்சனையே கிடையாது. பிரசாந்த் வீர கொடுக்கலையா, ஓகே யங்ஸ்டர் கொஞ்சம் அடி வாங்கிறாரு, அந்த மாதிரி பிளேயர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லலாம். அது தாட் ப்ராசஸ் கரெக்ட். ஓகே, நம்ம கான்பிடன்ஸ் அடி வாங்கிச்சுன்னா திருப்பி நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு தைரியமா ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து தில்லுக்கு திட்டு போடுறாரு. இப்ப பீடாக் வீடியோ போய் நான் பார்க்க போறேன், கழுவி ஊத்த போறாரு கண்டிப்பா. சோ அக்கீல் ஹுசைன் வந்து தில்லுக்கு திட்டு போடுற போலர். நீ ஒரு பால் போட்டோம்னா அக்ஷர் பட்டேல் எப்படி போறாரு? அக்ஷர் பட்டேல் வந்து என்னடா பவர் பிளேல போல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மிடில் ஓவர்ஸ் வந்து ரஜத் பட்டேல் விக்கெட் எடுத்தார். எப்படி எடுத்தார்? நான் ஒரு ரஜத் பட்டேல் ஸ்பின் எடுப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணலையா? அவரு ரஜத் பட்டேல் தான் விக்கெட் எடுத்தார், இல்ல வேற ரஜத் பட்டேல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண நினைக்கிறேன். இல்ல ரஜத் அவங்க மேட்ச் அப்ப சூப்பரா யூஸ் பண்ணாங்கடா. கமெண்ட்ரியில பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓவர் தான் அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு, விக்கெட் எடுத்திருப்பாரு. ரஜத் பட்டேல் வரும்போது அக்ஷர் பட்டேல் கண்டினியூஸா போடவே, அந்த ட்ராட் போடவே இல்ல, ஒரு கட் பண்ணிட்டாரு. ஏன் அக்ஷர் பட்டேல் சூப்பரா போறாரு, ஏன் நீங்க போட வேண்டியது? அவரு ரஜத் பட்டேல் அடிப்பான், அவனுக்கு ஸ்பின் தான் வரும்னு சொன்னதுனால கரெக்டா முகேஷ் குமார் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்லாட் பால் 6, அடுத்த பால் அவுட் சைட் ஆஃப் நல்லா தள்ளி போட்டான், கரெக்டா எட்ஜி கேட்ச்.
சோ அதுதான் சொல்றேன். அதுதான்டா மேட்ச். இப்போ மேட்ச் அப் நீ வந்து மேட்ச் அப் பாரு. இப்போ இவனுக்கு அபிஷேக் சர்மாவே ஆஃப் சைடு அவன் வீக்கா இருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆஃப் ஸ்பின்னரை கூட்டு வரேன், வெளில இருந்து கூட்டு வரேன், நான் மேட்ச் அப் பண்ணி கூட்டு வரேன்னா ஓகே. ஏன்னா அவன் ஸ்கில்டு ஆஃப் ஸ்பின்னர்ரா. திரும்ப திரும்ப நான் தான் சொல்றேன், நீ ஒரு பார்ட் டைமரை வச்சு பார்ட் டைமரை இதுக்குன்னு நீ வெளியில இருந்து கூட்டு வந்து மேட்ச் அப் கொண்டு வர முடியாதுங்கிறேன். நீ ஸ்கில்டு ஆஃப் ஸ்பின்னரை கூட்டு வந்து இப்ப அஸ்வினை வந்து நான் சரி, அபிஷேக் சர்மா டிராவல் செய்து நான் அஸ்வினை கூட்டு வந்து நான் மேட்ச் அப் ஆட வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து போறேன். அஸ்வின் அடியே வாங்கினாலும் ஐ அக்ரி டு இட். அது ஒத்துக்கிறேன். சரி ஓகே, நீ ட்ரை பண்ணிருக்க ஏதோ ஒண்ணு நான் சரி, ஒத்துக்கிறேன். இது என்னால ஏத்துக்கவே முடியல. சரி, நான் என்னால ஒன்னு இந்த மாதிரி ஒரு சொல்லவா? பார்ட் டைமரை போய் மேட்ச் அப் போட்டு வருது. நான் ஒன்னு சொல்லவா? ஸ்கில்டு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்றது வந்து இனிமே கிடையாது. அது வந்து எக்ஸ்டிங்க்ட், டைனோசர் மாதிரி அழிஞ்சு போச்சு. ஸ்கில்டு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு இனமே வந்து அழிஞ்சு போச்சு. இப்போதைக்கு கடைசியா ஸ்கில்டு ஆஃப் ஸ்பின்னர் லிஸ்ட்ல ஒரே ஒருத்தர் தொங்கிட்டு இருக்க, தட் இஸ் வாஷிங்டன் சுந்தர். அப்படி இல்லைன்னா டாட் மர்ஃபி, இங்கிலாந்துல சாரி ஆஸ்திரேலியா பவுலர். அதை தவிர ஸ்கில்டு ஆஃப் ஸ்பின்னர்ன்றதே கிடையாது. ஒயிட் பால்ல அழிஞ்சு மாப்பிள இல்ல போச்சு. இல்ல நான் ஸ்கில்டுன்னு அதனால சொல்லல, டெசிக்னேட்டட். இல்ல இல்ல டெசிக்னேட்டட் இல்ல ஆஃப் இல்ல ஸ்பின்னர் நான் அப்படி வச்சுக்கோ. முடிச்சிடுறேன். ஸ்கில்டு வேணாம், அதான் டெசிக்னேட்டட் ஆஃப் ஸ்பின்னர். ஸ்கில்டு டெசிக்னேட்டட் அப்படின்னாலுமே தைரியமா எடுத்து போடுற ஆஃப் ஸ்பின்னர் இல்ல. அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் இருந்தானா டீம் ஜெயிச்சிருவாங்களா? அப்ப நீ ஆஃப் ஸ்பின்னர் எப்படியா ஒரு உருட்டுனா கூட போட்டு வச்சிருந்தியா? சோ அந்த தாட் ப்ராசஸே தப்புன்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதை பத்தி. ஸோ கடையை மூடிடுவோம். நம்ம க்ளோஸ்ல. எனக்கு இன்னொரு இல்ல 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 எனக்கு இது இன்னொரு இது. இப்போ நான் உன்கிட்ட கேட்டேன், நீ வந்து ருத்ராஜுக்கு நான் ஒரு இதுல இருந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சீசன் பார்ப்பேன். இந்த என்டையர் கண்டிப்பா சீசன் நான் கொடுத்துருவேன்டா. இந்த அடுத்த சீசன் என்டையர் வந்து சீசன் சாம்சங். நான் கம்ப்ளீட்டா கொடுத்துருவேன். ஒரு ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ற ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் இன் கேஸ் பிளே வாட் ஐ ஆஃப், மீனிங் ஹியர் பிளே இஸ் ஆஃப். பிளே ஆஃப்ஸுக்காவது அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆகணும். அதுதான் த ரிமார்க்கபிள் ரிசல்ட். அதுவே அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் டைம் தான். சந்து நெக்ஸ்ட் சாம்சங் இயர் வந்து டெஃபினட்டா சந்து சாம்சன் கேப்டனா இருப்பாரு. டெஃபினட்டா. இவர் நீ பிளேயராவே ஆடும்பேன், பிளேயராவே பார்ப்பேன், பிளேயராவே ஆடலாம். ஏன்னா வெளியில அவ்வளவு வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு பட்டன் வெயிட் பண்ணிருக்காரு. இப்போ ஆயுஷ் மாத்திரக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவரே காலம் ஹாம்ஸ்ட்ரிங்க பிடிச்சாலே பயமா இருக்கு. ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மசில். அதை பிடிச்சாலே கஷ்டம்டா. ஏதோ பெரிய இன்ஜுரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பையன் வேற, என்ன ரெக்கவர் ஆகுதுன்னு தெரியல. ஆயிடுவார்னு நினைக்கிறோம். பாப்பா நீ சொன்ன அந்த ருத்ராஜ் பாயிண்ட் அதான். ருத்ராஜ் வந்து நல்ல பேட்டர். பட் நீங்க இந்த சீசன் ஃபுல்லா பார்த்துட்டு பிளே ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரலையா? நீ 5th பிளேஸ் கூட ஃபைட் பண்ணி தோத்து ஒரு ரன் ரேட்ல போனா கூட ஓகே. பட் இஃப் இட் இஸ் லாஸ்ட் தென் கிளியர் கட்டா சந்து சந்தர் கொடுத்துரும். பிகாஸ் அவர் 2022லயே என்னமோ வந்து உனக்கு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார் ராஜஸ்தான் டீம்ல. ராஜஸ்தான் குவாலிஃபயருக்கு கொண்டு போனார் 2024ல. ஸோ ஸ்கில்டு கேப்டன். ஸோ அதனால தைரியமா கொடுத்து நீ ஒரு எனக்கு பேட்டரா பெர்ஃபார்ம் பண்ணப்பான்னு சொல்லிடலாம். பிகாஸ் உனக்கு 3 சீசன் கொடுத்தாச்சுன்றப்போ தென் எனக்கு ருத்ராஜ் பேட்டரா அதிகமா வேணுன்றதுனால லெட் சன்சன் ஆமா ஆமா, அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்களோ. பாப்போம், முடிச்சிடலாம் கடையை. ரொம்ப சீரியஸா எக்ஸ்டெண்டா அதுதான் போயிடுச்சு. அதுதான் பண்ணணும். ஓகே, நான் நாளைக்கு 2 மேட்ச் இருக்குடா. 2 டபுள் ஹெட்டர் இருக்கு. கொல்கட்டா வர்சஸ் ராஜஸ்தான். குயிக்கா போயிடலாம். யார் ஜெயிப்பா? ராஜஸ்தான் தான் கிளியர் கட் ஃபேவரட்ஸ். என்னென்ன கூத்து பண்ண கஷ்டம். போறான்னு தெரியல கேகேஆர். கேகேஆர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, யாராவது ஒருத்தர் வந்து வெளியே போனோம்னா அஜின்கே ரஹானே தான் வெளியே போனோம். ரொம்ப ரொம்ப வாய்க்கா தகராறா போயிட்டு இருக்கான் சர்மாவுக்கும் அபிஷேக் நாயருக்கும் அஜின்கே ரஹானேக்கும். இவங்க மறுபடியும் போயிட்டு நான் வந்து இதே தான் ஆட போறேன், நான் வந்து ஆக்யூ செக்வன்ஸ் தான் ஆட போறேன், திருப்பி சுனில் நாராயண வந்து ஒரு மேட்ச் மட்டும் ஓப்பனிங் இறக்க போறேன் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கோயிங் வித் சேம் டீம் அப்படின்னு நாங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து கேகேஆர் கூட ஆடுறவங்களாம் பா ஜாலி 2 பாயிண்ட் தான் இருக்கும். கிரீன் இதுக்கப்புறம் கிரீன் கிரீன் 25 அடிச்சிட்டான். இனிமே ஆடிடும் எல்லா மேட்சும். இல்ல அதையே கிரீன் சாக்கு இல்ல வச்சு. கிரீன் நம்ம பேசினதான். கிரீன் வந்து டாப் ஆர்டர்லனா பயங்கர பர்ஃபார்ம் பண்ணான்னு சொன்னோம். கிரீன் வந்து டாப் ஆர்டர்ல ஆட வச்சுட்டு டீம் சேஃபர்ட் ஆடினாங்க, ஒர்க் அவுட் ஆகல. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ற பாரு. திருப்பி தேஜஸ்வி ஜெயஹாயை போட்டு திருப்பி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வருவாங்க. ரோமன் பால் மேல கை வைக்க முடியாது, நல்லா ஆட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ ராஜஸ்தான் வேற இவங்களோட எஸ்ஆர்எஃப் தோத்த வெளியில இருப்பாங்க. ஈடன் கார்டன் வேற. ஈடன் கார்டன் தான் நடக்குது. ஈடன் கார்டன்ல ராஜஸ்தான் சூரியவன்சி எங்கெல்லாம் பறக்கூட போறான்னு தெரியல. பெங்கால் பையன் வேற. ஸோ ஆப்வியஸ்லி பீகார் பையன். ஸோ சாரி பீகார். அதனால வெறித்தனமா ஆட போறான், அது மட்டும் கன்ஃபார்ம். நாளைக்கு ஒரு 200+ கண்டிப்பா இருக்கு. ஓகே சரி, அப்படியே நைட் மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் லக்னோ. பஞ்சாப் வந்து ஏறி பொழக்க போறாங்க கண்டிப்பா. ஸோ பஞ்சாப் ஆனா ஒரு மாதிரி அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்கடா. போன வருஷம் கூட பஞ்சாப் ஒரு மாதிரி டீம் செட் பண்ணி நல்லா இந்த டீம் நல்லா இருக்கே, ஸ்ரேயாஸ் நல்லா பண்றானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷத்தை பார்க்கும்போது என்னடா பயங்கரமா டாமினேட் பண்றாங்க. ஆல் கன்ஸ் பிளேசிங் ப்ராப்பரா ஆடுறாங்க. ஸ்ரேயாஸ் வந்து போன சீசனோட இந்த சீசன் பயங்கர மெச்சூர்டா, ஒரு காமா கம்போஸ்டா, ஒரு கேப்டன்சி பவுலிங் ரொட்டேஷன் சரி, ஒரு லீடிங் அப் த ஃப்ரண்ட், நான் ஆடுறேன் நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கரெக்டா இன்னிங்ஸ பேஸ் பண்றாரு. 200+ சேஸ் எல்லாம் ஒரு பிசுரே தட்டாம மாஸ்டர் கிளாஸ். அழகா அடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்காரு. பயங்கரமா ஆடுறாரு. எனக்கு பஞ்சாப் வந்து இந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப கிளியர் கட் ஃபேவரட்ஸ். சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. பஞ்சாப் தான் டிசர்விங் சாம்பியன்ஸ் தான் அட் திஸ் பாயிண்ட்.
அது ரொம்ப ஏர்லி கிடையாது. பட் என்ன அவங்களோட இம்ப்ரவைசேஷன் என்னன்னா, அவங்களுக்கு பவுலிங் கரெக்டா ஸ்டெப் அப் பண்றாங்க. நம்ம கூட பேசணும். நான் கூட சொன்னப்ப பும்ராவை தவிர்த்து யாருமே இல்லைன்னு சொல்லப்ப நீ ஹர்ஷ்தீப் சிங்கை சொன்ன. ஹர்ஷ்தீப் சிங் தான் இருக்கிறதுலே செகண்ட் பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ஏத்த டெலிவரி பண்றாரு. வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு மனுஷன் சூப்பரா அதே ஃபார்மோட இருக்காருன்னா ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் தான். மத்த எவனுமே கிடையாது. எல்லாம் அந்த வேர்ல்ட் கப்போட சரக்கு முடிஞ்ச வரைக்கும் சந்து சந்தன் ஒரு 100 அடிச்சாரு. மத்தபடி வந்து நத்திங். ஹர்ஷ்தீப் சிங்கோட அந்த ஸ்பேர் ஹெட் பவுலிங் தான் ஜெய்வேர் பார்லட்டோட WT. ஃபீல்டிங் நல்லா பண்றாங்க. அவங்களோட ஃபீல்டிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நேஹல் பத்தேரா மாதிரி ஒரு ஆள் சைலண்டா ஆர்சிபி பஞ்சாப் வாஸ் த ரைட் டீம். ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆர்சிபி தோத்தாலுமே ஒரு சின்ன அந்த மிஸ் அவங்க வந்து சுயா சர்மா ஆமா அடிச்சிட்டாங்கன்றப்போ ஆமா அந்த பட் தேர் ஸ்ட்ராங் எனஃப் டு ஹேண்டில் த டீம். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டாப் 1 2 மூணாவது நாளாவது எவன் சண்டை போட்டு வரான்னு பார்ப்போம். ஆமா. சரி, ஓகே, பாப்போம் எப்படி போகுதுன்னு. செம்ம மேட்ச் இன்னைக்கு. நம்ம வந்து கேவலமான ஒரு சொதப்பல். பாப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் see எப்படி போகுதுன்னு. எக்ஸ்பெக்ட் இதோட பண்ணலாம். அதை முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாப்போம். நாளைக்கு நல்ல ஒரு டபுள் ஹெடர். அதுக்கப்புறம் எல் கிளாசிக்கோ இருக்கு. தேவையே இல்லாத ஒரு எல் கிளாசிக்கோ. அது என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே, இதோட அதை முடிச்சுக்கலாம். எல் கிளாசிக்காவா பெல் ஆமா. கிளாசிக்காவான்னு சரி, ஓகே. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ.